ஹாய், ஹெல்த்தியாக ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ராகி மோமோஸ் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இது பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் ராகி மாவு எடுத்துகிட்டு அதில் உப்பு ஆட் பண்ணி சப்பாத்தி மாவு பிணையது போல் செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நெய் ஆட் பண்ணி குட்டியாக கட் பண்ண பூண்டு, இஞ்சி, ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா வதங்கின உடனே திருவுன கேரட் போட்டுக்கலாம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணி பெப்பரும் போட்டுக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு நான் வேறு எதுவுமே போடலை, பெப்பர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்டாக திருவி வச்ச பன்னீரும் போட்டு கொத்தமல்லியும் தூவி இறக்கிக்கலாம். அப்புறம் நான் ராகி மாவு பிசைஞ்சு வச்சதை எடுத்து குட்டி குட்டி பாலாக உருட்டி தேய்ச்சி எடுத்தால் வரல. அப்புறம் ஓகே, மாவு தூவிட்டு உருட்டி பார்த்தாலுமே வரல. இது ஏன் வரலன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அப்புறம் என்ன பண்ணிட்டேன்னா கொழுக்கட்டை போல் கையிலே தட்டி உள்ள பூர்ணம் வச்சு ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 10 மினிட்ஸ்லேயும் சூப்பராக வெந்துடுச்சு. அப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா உண்மையிலேயே டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்துச்சு. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ராகி மோமோஸ் கொழுக்கட்டை. பாய்.